மன்னார் மாவட்டத்தை மையமாக கொண்டு தமிழர் தாயக பகுதிகளில் பல்வேறு கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக சேவைகள் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் சானு அறக்கட்டளையின் 10வது வருடபூர்த்தி நிகழ்வு மற்றும் ட்ரீமர்ஸ் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் அங்குரார்ப்பண நிகழ்வும் அதன் தலைவர் ஜேமன் தலைமையில் நேற்று மாலை மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் பின்தங்கியுள்ள கிராமங்கள் மற்றும் பாடசாலைகளை முன்னேற்றும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட சானு அறக்கட்டளை இதுவரை 18,800 மாணவர்களுக்கான கல்வி உதவி மற்றும் 170 பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவி, 670 பாடசாலை மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டி உட்பட பல உதவிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் விளையாட்டுத் துறைகளில் மாகாண ரீதியாக பிரகாசிக்கும் மாணவர்களுக்கான நவீன விளையாட்டு உபகரணங்கள் உட்பட பயிற்சியாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குதல், மைதானங்களை புனரமைத்தல் போன்ற செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதே நேரம் சிறுவர்களுக்கான முன்பள்ளி அமைத்தல், வெள்ள நிவாரணம், இடர்கால கொடுப்பனவுகள் என சமூக சேவைகள் செயற்பாட்டிலும் ஈடுபட்டு வருகிறது. குறித்த நிறுவனத்தின் 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் தொண்டர்களை கௌரவிக்கும் முகமாக ட்ரீமர்ஸ் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் அங்குரார்ப்பணம் செய்யும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் அவர்களும், கௌரவ விருந்தினர்களாக மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீப் அவர்களும், மன்னார் வலய கல்வி பணிப்பாளர் செல்வன் அவர்களும், யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தனீந்திரன் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர். குறித்த சானு அறக்கட்டளையினால் யாழ் போதனா வைத்தியசாலையில் புற்றுநோய் சிகிச்சை பெறுபவர்களுக்கான நாள் சிகிச்சை மையம் ஒன்றும் அண்மையில் அமைக்கப்பட்டு தற்போது சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா நேரத்திலையும் கடந்த வருடம் மன்னாரில் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கு எல்லாத்தையும் சேர்த்து கருத்தரங்குகள், அதுக்குரிய விழிப்புணர்வுகள், மற்றது புற்றுநோயிலிருந்து இதோ அனைவருடைய கரவாசுகளுக்கும் மத்தியில் இன்றைய இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் மன்னார் மாவட்ட கனகேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கையினாலே இதோ எங்களுடைய சானு அறக்கட்டளை நிதியத்தினுடைய புதியதொரு பிறப்பிடமாக உதயமாகின்றது. அகாடமியினுடைய சின்னமானது இதோ உங்கள் முன் பிரசுரமாகிறது. அனைவருடைய ஆவலான எதிர்பார்ப்பு மத்தியில் மிக கோலாகலமான முறையிலே எமது மன்னார் மாவட்டத்திலே இது முதல் தடவையாக ஆரம்பிக்கப்படுகின்றது. அகாடமி இதோ அதனுடைய சின்னமானது மாணவர் கஷ்டப்படினும் பெற்றோரும் கஷ்டப்படினும். ஆனா சானு ஃபவுண்டேஷன் அந்த ஒரு சவாலான இலக்கை கையில் எடுத்துக்கொண்டு தந்த அனைத்து வளங்களையும் அதுக்கு இதற்கான ஞாபக சின்னம் ஒன்று தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சானு ஃபவுண்டேஷனுடைய 10வது வருட நிறைவு விழாவை மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டு வழி நட எங்களுடைய நிதியத்தினுடைய செயலாளர் ட்ரீமர்ஸ் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய செயலாளர் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அதனை போட்டி நிகழ்வும் யாழ்ப்பாணம் துறையப்பா மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே கல்வியையும் விளையாட்டையும் ஊக்குவிக்கிறோம். இதை செய்வோம் நாங்கள் முடிவெடுத்தது. இதில் நாங்கள் முதலாவது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ரோல் போல் அண்ட் ஸ்கேட்டிங் 2 முறை கேமில் இருக்கிறோம். இதோ சானு அறக்கட்டளை நிதியம் வழங்குகின்ற அமைக்கப்பட்ட நோக்கம் கல்வி மற்றும் விளையாட்டு என்பனவற்றை ஏஜே தனீந்திரன் விசேட வைத்திய நிபுணர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணவருக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த வழியிலே குழந்தைகளுடைய கல்வி நிலை தொடரப்படும் என்று சொன்னால் தொடர்ந்தும் எங்களுடைய நிதியம் இந்த குடும்பத்தோடு கைகோர்த்து இந்த குழந்தையினுடைய கல்வியிலே தொடர்ந்தும் முன்னிற்கும் என்பதில் எந்தவித ஐயமும் தற்பொழுது இங்கு உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பதை காண முடிகிறது.
தொடர்ந்தும் அடுத்து பயிற்சியாளர் சி ஜீப்ரோன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். பயிற்சியாளர் ஜே பிரிந்தி அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். நாங்கள் அடுத்ததாக அழைத்திருப்பது பயிற்சியாளர் ஏன் உருளைப்பந்து பயிற்சியாளர்களுக்கான எங்களுடைய